அஜித்தோட கார்ல விஜயோட கட்சி கொடியோட கலர் இருக்கே, அவர் வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரா? விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணுவாரா? அப்டின்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது, போற போக்குல எதையாவது சொல்லிட்டு போயிருவீங்களா? அப்டிங்கிறது தான் தோணுது. அஜித்த பொறுத்தளவுல அவர் எப்பவுமே பாலிடிக்ஸ்ல பெருசா இன்வால்வ் ஆக மாட்டாரு. ஈவன் இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் எங்களுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு குடுத்து பேசுங்கன்னு சொன்னபோது கூட, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு அவருடைய ஸ்டாண்ட்ல நின்ன ஒருத்தர். இப்போ படம் நடிக்கிறத தாண்டி கார் ரேசிங்ல தான் அவர் வந்துட்டு ஒரு அதிகமான கவனத்த செலுத்திட்டு வராரு. ஸோ அப்படி அவரு வந்துட்டு இந்த ஸ்பெயின்ல போய் இதுக்கான ட்ரெய்னிங் எடுத்திருந்தாரு. அப்பதான் அவரோட ஹெல்மெட், அப்புறம் கார்ல அந்த ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் வந்தோனே, இது இவரோட கட்சி கொடியாச்சே! விஜய்க்கு இவரு சப்போர்ட் பண்றாரா? அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது கிடையாது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி டாப் ரேசர்களா இருந்திருக்காங்கல்ல, இவர பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடியவங்க. அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இதே சிமிலர் கலர்ஸ்ல தான் வந்துட்டு ஹெல்மெட் அண்ட் கார வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அதே இத நம்மளும் ஃபாலோ பண்ணா நம்மளும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அண்ட் அத தாண்டி ரெட் அண்ட் எல்லோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார்த்தோனே கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு கலர். அதனாலயும் அத யூஸ் பண்றாரு. அத தாண்டி விஜய்க்கு சப்போர்ட் பண்றது, பிரச்சாரம் பண்றது, இத பத்தி அவரே இன்னும் யோசிச்சிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது.